அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு முத்துலக்ஷ்மி விலாக்ஸ். இன்றைக்கி முடி நல்லா வளர்கிறதுக்கு சூப்பரான ஒரு எண்ணெய் ரெடி பண்ண போகிறோம். அது செம்பருத்தி இலையை நல்லா இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலர் செம்பருத்தியில் இல்லை இந்த மாதிரி செம்பருத்தி தான். அடுத்து பூவை நல்லா பிச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின எண்ணெயாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு வானல் எடுத்து அதில் இந்த எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எங்கள்கிட்ட செக்கில் ஆட்டின எண்ணெய் இல்லை, அதனால் நாங்கள் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கலர் பூலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பூ தான் யூஸ் பண்ணணும். நாட்டு பூ தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆயில் ஹேர் ஃபாலை குறைச்சிட்டு முடி வளர்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முதல்ல எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்லா சூடாகட்டும் எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த செம்பருத்தி இலையை பூவை அதில் போட்டுடணும். இப்போ அதில் அப்படியே போடலாம். எப்படி சத்தம் கேட்குது பார்த்தா எல்லாத்தையும் போட்டுடலாம். அப்பளம் போயிடுது, சத்தம் கேட்குது. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பூ எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி கலர் பூலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி நாட்டு பூ தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் ஒன்றுமே கிடையாது. அது அந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இந்த பபிள்ஸ் நல்லா அடங்கணும். அது வரைக்கும் அது கொதிச்சாலே போதும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்ட்டு. அது பபிள்ஸ் அடங்கிட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும். இது வச்சோன்னா ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பபிள்ஸ் ஆஃப் ஆகிட்டோன்னு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு எண்ணெய். இதனால் எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இதை 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்ன அவ்வளோதான், பபிள்ஸ் அடங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அவ்வளோதான், பபிள்ஸ் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.